மீனம். மீனராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடம், 10, 11, 12ஆம் இடத்துல சந்திரனுடைய இயக்கங்கள் இருக்கு. ஜன்மச்சனி இப்போது உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எல்லாருமே மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் படிப்படியாக, குறிப்பாக ஒரு இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே கொஞ்சம் கடினமான காலகட்டத்தை கடந்துகிட்டு இருக்கிறீங்க. வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை அங்கே 9ஆம் இடத்தில் சந்திரன் வலுவாக அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால் அப்பாவோடு சின்ன சின்ன கருத்து மோதல் வந்து போகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அதற்கப்புறம் அப்படியே பார்த்துட்டீங்கன்னா செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 2 நாளும் 10ஆம் இடத்துலையும், அதுக்கப்புறம் வியாழன் வெள்ளி 11ஆம் இடத்துலையும் இருக்கிறாரு. சந்திரன் 10, 11 ஆகிய இந்த 4 நாட்கள்ல, செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய இந்த 4 நாட்கள் இந்த வாரத்துல எல்லா பிரச்சனையும் நீங்க தீர்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் வருங்க. பெரிய கஷ்டங்கள்லாம் இருக்காதுங்க. பொதுவாகவே ஜன்மச்சனி எந்த ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறதோ அவர்களில் இளைய பருவத்தினர் போங்க எனக்கு எதுவுமே நடக்கலை, நீங்கள் பாட்டில் ராசி பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒன்று நடக்கலை, இப்படித்தான் பேசுவீங்க. ஆனாலும் இந்த 4 நாட்கள் பாலைவனத்தின் நடுவே நடக்க போறவனுக்கு 2 மலைத்துளி லேசாக கொஞ்சம் மழை பெஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா தாங்க இருக்கும். திரும்பி டல் அடிக்கும். 12ஆம் இடத்துல சந்திரன் வரும்போது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 நாட்கள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக மனம் ஏதாவது ஒன்றை நினைத்து கொண்டு கற்பனை செய்து கொண்டு அது நடக்குமா இது நடக்குமா என்கின்ற எண்ணங்களில் இருக்கக்கூடிய அமைப்புகள் வார இறுதியில் உண்டுங்க. ஆனாலும் பெரிய சோதனைகள் இந்த வாரம் கிடையாதுங்க. எதுக்கும் ஜன்மச்சனி நடக்கும்போது நான் அடிக்கடி சொல்றதாங்க, பணம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாமனை நம்பினேன், மச்சானை நம்பினேன், அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு கிரெடிட் கார்டை கொடுக்கறது, அவருக்கு ஜாமீன் கையெழுத்து இவருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, அவர் செய்யலைன்னா நான் செய்கிறேன் நான் தரேன்னு சொல்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணுங்க. இதை தவிர்த்து பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுங்க. உழைப்பிற்கேற்ற ஒரு ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்.